அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கிய பிறகு அ தமிழ்நாடே வந்து அதிர்ந்து போச்சு. பாஜக காரர்கள்லாம் அழுதாங்க. அதான் யாராவது 2 பேருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பாங்க சார். திருப்பதி, பழனி அப்படின்லாம் பேர் வைக்கல. அது மாரி தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் அதிர்ந்து போயிருப்பாங்க. எல்லாமே சார் பெய்டு நியூஸ் தான் சார் அண்ணாமலை இது. தவறும் அண்ணாமலை நம்மளே நினைப்போம். இன்னைக்கு போய் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினியே திருப்பி திருப்பி சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க. தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அப்படின்னு யார் சொல்றாங்க? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது. ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன கமிட்மெண்ட்டா, என்ன அஃபெக்ஷனா நமக்கு தெரியாது. ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டா தமிழ்நாட்டு அரசியல் மாற்றி எழுதப்படுமா? படாது. ரங்கராஜ் பாண்டேயும் அவர் வந்து நான் கணிக்கிறேன்னு சொல்லலையே. என்னுடைய சாணக்கியா டிவி இந்த ஊருக்கு போச்சு, நாங்கள் பார்த்தோம், பேசினோம், அவர்கள் கணிப்பு இப்படி தான் நான் போடுறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ரங்கராஜ் பாண்டே சொல்றத வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு இல்லை, ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சர், அதாவது இன்னைக்கு பலருமே பாஜகவில் இருந்து இயங்கிய முன்னாள் ஆட்கள், கல்யாணம் ராமன் அவரா இருக்கட்டும், மாரிதாஸ் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு பல ஆதாரங்களை, வீடியோ டாக்குமெண்ட்ஸை வந்து வெளியிட்டே இருக்காங்க. ஃபைல்ஸ், அண்ணாமலை ஃபைல்ஸ். நான் தான் சொன்னேனே வரும்னு. ஏன்னா நான் வந்து அன்கரப்டா இருந்தால் தான் கரப்டட் பீப்புளை பற்றி பேச முடியும். நானே கரப்டடாக இருந்தேன் என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை இஸ் எ கரப்டட் பொலிட்டீஷியன். அது டெல்லிக்கு தெரிஞ்சு தானே அவர் ரிமூவ் பண்ணாங்க. அதனாலதான் ஆமா, அது அதை இவரும் செக் வச்சாரு. அண்ணாமலை இருந்தால் நான் வரமாட்டேன் மீட்டிங்க்கு. இமீடியட்டா அண்ணாமலை எதிர்பாராத ட்விஸ்ட் அது. என்னை பிஎல் சந்தோஷ் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாருன்னு நினைச்சார் அண்ணாமலை. ஆனா இப்ப பிஎல் சந்தோஷே எடுக்க போறாங்க. தவிர வந்து தமிழ்நாட்டு தலைவருங்கிறது அது ஒரு பொம்மை. அதுல அதிகாரத்தை மீறி பல விஷயங்கள் அண்ணாமலை செஞ்சார். கேசவ விநாயகன் தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி இல்லாம அவர் அப்ரூவ் இல்லாம தலைவர் எதையும் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் தான் பிஜேபியுடைய பல மைனஸ். 3 வருஷத்துக்கு ஒரு ஆளை மாத்துறது, அதெல்லாம் அது உருப்படாது. அந்த கட்சியெல்லாம் உருப்பட வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் சங்கமா இருக்கலாம். சங்கம், இப்போ பிராமணர் சங்கம், செட்டியார் சங்கம், முதலியார் சங்கம் மாதிரி ஒரு சங்கமா பிஜேபி இயங்கலாம். கட்சியெல்லாம் இயங்க முடியாது தமிழ்நாட்டில்.